ஹெச்என்பி விசா பற்றி ட்ரம்ப் $1,00,000 கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்னார். பக்கத்து வீட்டு பார்ட்டிலேருந்து ஏற்று விட்டாயா அவருக்கு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியர் பற்றி தான் பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேற பேசுவோம் அதை சுற்றி. நான் சசிகுமார், தமிழ் டெக் கரியருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹெச்என்பி விசா பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கப்ப இதோட டேட்டா என்னன்னு செக் பண்ணால் 86,000 விசாஸ் இயர்லி கொடுக்குறாங்க. அதில் 71% எப்படின்னா ஒரு 10 பேருக்கு விசா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 7 பேர் வந்து இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டம் மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்தியாவில் இருக்க சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் செத்திங்கடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேற சொல்லுதுங்க. லாஸ்ட் இயர் கொடுத்த விசாவில் ஹையஸ்ட் விசா யாருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது ஆப்பிளும் மெட்டாவும். ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தான் டிசிஎஸ். ஒரு 5,000+ விசாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த இடத்துல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ்க்கு இது பர்டனாக மாறுனுச்சு அப்படின்னா முதல்ல யூஎஸ்ல இருக்க கம்பெனிஸ் தான் இது பர்டன்ஸாக மாற போகுது. ஸோ அதோட காஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அந்த கம்பெனியோட செலவுகளில் தான் முதல் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இதுக்கு H1Bக்கு இழுத்து போடப்பட்ட ஒரு திண்டுக்கல் பூட்டுன்னு தான் எனக்கும் தோணுது. பட் ஆனால் கம்பெனிஸ் இதோட நிப்பாட்டிக்க மாட்டாங்க. அவங்க வேற ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே L1 விசான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. L1 விசாங்கிறது ஒரு 7 இயர்ஸ்க்கு கொடுக்குற விசா. நீங்க இதுல இருக்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க H1B விசால போனீங்க அப்படின்னா நான் ஒரு டிசிஎஸ்ல சிடிஎஸ்ல வந்து இங்க இருந்து H1B விசால போறேன் அப்படின்னா அங்க போயிட்டு என்னால கம்பெனி மாறிக்க முடியும். அதாவது நான் H1Bல இங்க இருந்து டிசிஎஸ் எம்ப்ளாயா போவேன். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து நான் வேற எந்த கம்பெனிக்கு வேணா அமெரிக்காலே மாறிக்கலாம். பட் L1 விசால போறப்ப உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. எந்த கம்பெனிக்கு நீங்க வேலையாக்க போறீங்களோ அந்த கம்பெனியே மட்டும் தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். எகைன் அந்த கம்பெனி உங்களை வேணும்னு சொன்னா இந்தியாவுக்கு மறுபடியும் கூட்டுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் ஒரு சில சின்ன சின்ன ஈவ்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த L1 ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. டிசிஎஸ் வந்து ரொம்ப வலுவாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை நான் கீழே போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ரூட்ஸை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ H1B ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது நம்ம மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் கம்பெனிஸ்க்கு இதுக்கான லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததான் இந்த L1 மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரியே வேற ஆஃப்ஷோரில் நம்ம டீம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை வேற நியர் ஷோர்னு சொல்லக்கூடிய கனடா இல்லை அந்த மாதிரியான இடங்கள்லாம் அவங்களோட ஆஃபீஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ட்ரம்ப் நாளைக்கு திடீர்னு வந்து நான் எப்படி அப்படி சொன்னேன் நாகராஜன் அப்படி கட்டிப்பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் ஜெர்மனியிலேருந்து வேற அப்படி கூவ ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.